Hi students, welcome to DP Academy. Next நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 11th sum. From the following information, find out the value of goodwill by capitalization method. இது வந்து பார்த்தீங்கன்னா capitalization method சொல்லியிருக்காங்க, not the super profit capitalizing method கிடையாது, வெறும் capitalizing method. இது வந்து average profitக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது. குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட் இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,50,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம்மில் பார்க்கலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹20,000 சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்டில் கேட்காதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் ப்ராஃபிட்டு, ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, சூப்பர் ப்ராஃபிட்டில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் இதெல்லாம் எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை. ஆவரேஜ் ப்ராஃபிட்கான வேல்யூ போட்டுட்டு நம்ம டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஈக்குவல் டு, ஓகேங்களா, இதில் குட்வில் கண்டுபிடிக்க சொல்ல உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்டில் சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை NRR இன்டூ 100 போடுவீங்களா, அதே பேஸில் இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் போட போகிறீங்க. ஆனால் அது சூப்பர் குட்வில் கிடையாது, டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ, மொத்தம் கேபிட்டலுக்கான வேல்யூ என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் டிவைடட் பை NRR இன்டூ 100, அப்போ 20,000ல் டிவைடட் பை 10 இன்டூ 100ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது NRR வந்து உங்களுக்கு தட் மீன்ஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10%, 10 அந்த 100 இங்கே இருக்குது. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் வேல்யூ தட் மீன்ஸ் டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs சொல்லியிருக்காங்க. 2 lakhs. அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட கேபிட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 சொல்லியிருக்காங்க. 1,50,000. ஓகேங்களா, கேபிட்டலோட எம்ப்ளாய்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹1,50,000. அப்போ உங்களோட குட்வில்கான வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலைஸ்டு வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க மொத்தம் 2 லட்ச ரூபாய். தட் மீன்ஸ் 2 lakh. 2 lakhல மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கான வேல்யூ வந்து 1,50,000. அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற குட்வில் வந்து பார்த்தீங்கன்னா ₹50,000 சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கேபிட்டலைசேஷன் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் ஏ சூப்பர் ப்ராஃபிட் கேபிட்டலைசிங் மெத்தட். இல்லைன்னா இதை வந்து நீங்கள் குழப்பிக்க போகிறீங்க. ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுதான் 11th சம்கான ஆன்சர். தேங்க்யூ.